வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே எல்லாமே அமோகமான நாட்களாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய கேள்வியும் பட்டிருப்பீங்க. அதாவது இந்த 2025 வருடம் தொடங்கியதில் இருந்தே இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியாது அப்படின்னலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபகரமான நாட்களாக இருக்க போகுதுங்க. ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுதுங்க. கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் தொழிலில் உயர்வு உண்டாகும். சிலர் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே தொழில் செய்து வருமானத்தை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் கண்டக சனியினுடைய காலம் அப்படிங்கிறதால அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு சென்றவங்க மீண்டும் சொந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. மேலும் சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும். வேலை பளு உங்களுக்கு அதிகமாகும். குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க கூட மருத்துவத்தில் சீராக வாய்ப்பு அமையறதுக்கான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக சில பொருள் வரவுகள் உங்களுக்கு ஏற்படும். அரசு வேலை முயற்சி சாதகமாகும். சிலருக்கு அதிக தொழில் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தொழில் பார்ட்னர்கள் அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய 2, 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். திருமண தடை உங்களுக்கு அகலும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதன்கிழமை புத பகவானை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய நாட்களாக இருக்குது. ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறாரு. பணவரவு உங்களுக்கு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும். தனம், தானியம், புகழ், செல்வாக்கு, வீரம், அறிவு இவற்றோடு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மனோபலம், தேகபலம், பணபலம் ஆகிய 3மே உங்களுக்கு குடிப்புகும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. முதலாளி தொழிலாளிகள்கிட்ட கருத்து வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இவையெல்லாம் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வெளிப்படையாக நல்ல ஒரு பயமற்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். திருமண முயற்சி இழுபறியாக இருக்கலாம். சிலருடைய மறு திருமண முயற்சி கூட இப்போது உங்களுக்கு கைக்கூடி வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குதுங்க. மேலும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகளில் நீங்கள் வச்சுக்காதீங்க. அது நல்லது கிடையாது. அதே போல் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீங்க. ஒரு ரூபாய் நோட்டை 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னும், அதே போல் சிலர் ஆசை காட்டுவாங்க. ஒரு ரூபாயை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏமாற்றவும் செய்வாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகளும் சாதகமான நிலையில் இல்லை. தொழிலில் கடுமையை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. மனதில் பட்டதை வெளியில் கொட்டி விடுவீங்க. அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகலாம். புதன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவாங்க. வேலை தேடியவர்களுக்கு நற்செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். குரு 10ஆம் வீட்டில் இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தைகளில் இடையூறு ஏற்படலாம். மேலும் வீட்டு சண்டை சிலருக்கு வீதிக்கு வரக்கூடியதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. முகநூலில் பெண்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. மேலும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் போட்டு இழுத்துக்க வேண்டாம். இப்போ நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதனால் விநாயகருடைய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அவர் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்பிக்கையோடு கன்னிராசிக்காரங்க வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை இப்போது வழிபட்டுட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக முடித்துடுவீங்க. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சுய சஞ்சாரத்தில் இருக்கிறாரு. மேலும் பணவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். சூரியனுடைய சஞ்சாரம் மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. காரிய தடைகள் கண்டிப்பாக விலகும். புதனுடைய சஞ்சாரம் பயணங்கள் மூலமாக நன்மையை கொடுக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் அதிகமாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அதிகரித்து காணப்படும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு திறமை கண்டிப்பாக வெளிப்படும். அரசியல் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இனி குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய நலன்களில் அதிகமான அக்கறையும் காட்டுவீங்க. குடும்பத்தாரோட விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகவும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். இனி வரக்கூடிய நாட்களில் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பண வரத்து திருப்தி கொடுக்கும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண்கள் எடுக்கிறது உதவும். எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மனக்குழப்பம் தீரும். எதிலுமே பய உணர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம். சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அதில் செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதன்கிழமைகளில் சீனிவாச பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பானதாக அமையும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பெருசாக அலைய வேண்டாம். எதிர்பாராத நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிடுறதை விட கூடுதல் செலவும் உங்களுக்கு இருக்கும். பணியாளர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறுவது போல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கசப்புகள் மாறும். அஷ்டலட்சுமியை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது ரொம்பவே உங்களுக்கு பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிக்காரங்களுக்கு நாம் குலதெய்வ கோவிலுக்கு போய் முக்கியமாக வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுங்க, பாதி வினைகளும் பாதி கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிட்டு நீங்கள் நல்லபடியாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.